ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குருமா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு சின்ன மிக்சர் ஜாரை வச்சு 1/4 மூடி தேங்காவை சேர்த்து கூடவே 1.5 டீஸ்பூன் உடச்சக்கல்லி சேர்த்து 5 முந்திரி உடச்சி சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட்டின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குருமா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து மூடியை போட்டு மூடி இது அப்படியே 5 நிமிஷம் வேகட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு 10 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.